ட்ரிங்க்ஸ் வந்து 120 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா கூட வாங்குறாங்க. அந்த 10 ரூபா கூட வாங்கினாலும் பாட்டில் கொடுத்தா அந்த 10 ரூபா கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு நல்ல சிஸ்டம். இல்லைன்னா இந்த பாட்டில் இங்கே கடந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, அடித்தடி வருது, இடம் வீணா போகுது. இந்த பாட்டில் வாங்கி கரெக்டாக நேரடியாக இது கொள்முதலுக்கு மேனுஃபேக்சர் இடத்துக்கு போகுது. இல்லை வாங்கல 10 ரூபா வாங்கல. அதாவது 120 ரூபா வாங்குறாங்க, வாங்கிட்டு அந்த 10 ரூபா இங்க கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். அதுதான் உண்மை. அது எதுக்குன்னா அந்த அந்த பாட்டில் கொடுக்கறதுக்காக அந்த 10 ரூபா 120 ரூபா வாங்கிட்டு அந்த பாட்டில் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது தெரு ஃபுல்லா நல்லா இருக்கு, ஏரியா நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பாட்டில் எங்கேயும் கண்ணம்னா உடையாம இருக்கு. திருப்பி அது வந்து கொள்முதலுக்கு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அந்த இடத்துக்கு போகுது பாட்டில். எக்ஸ்ட்ரா எங்கே 10 ரூபா 150 ரூபா 150 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கஷ்டப்படுறோம் அண்ணனே, நாங்கள் உழைப்பாளி. எங்களுக்கு சம்பளம் 800 ரூபா, கொத்தனார் வேலைக்கு போனோம். இந்த மாதிரி செய்யறாங்க. 160 ரூபா வாங்குறாங்க, அந்த பாட்டில் 10 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா கணக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? அவங்களுக்கு முன்னாடி சம்பளம் கரெக்டா ஊழியருக்கு சம்பளம் வந்தது. நாங்க கொத்தனார் வேலைக்கு போறோம், கூலி வேலைக்கு போறோம். எங்களுக்கு இதுல என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 25% அவங்களுக்கு எப்படி பர்சன்ட் எல்லாமே கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? நாங்க சும்மா உட்காந்துருக்கோம். நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வளர்ச்சி ஆசை இங்க கொடுக்குறோம். எங்களால கவர்மெண்ட் சம்பளம் வருது. ஒயின் சாப்பிட சொல்லுங்க, சென்னை கவர்மெண்ட்டுங்க ஏறுமா, இந்த கவர்மெண்ட்டா ஏறுமா, காசே இல்லைங்கிறாங்களே.